வணக்கம். திரையரங்கம் ஷெல்டர். இது ஒரு யூகே மற்றும் அமெரிக்க திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ரிக் ரோமன் வாக். 1 மணி நேரம் 46 நிமிடங்கள் மட்டுமே நீளத்தை கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே ஸ்காட்லாண்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தை போன்று தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் ஒரு நடுத்தர வயதை தாண்டிய மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடன் அவர் செல்லமாக வளர்க்கக்கூடிய ஒரு நாயும் இருக்கிறது. அந்த மனிதரை அவ்வப்போது ஜெஸ்ஸி என்ற இளம் பெண் வந்து பார்க்கிறாள். வரும்போது அவள் சில பொருட்களை அங்கு கொண்டு வந்து வைத்து விட்டு போகிறாள். ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு பிறகு அங்கு வரக்கூடிய ஜெஸ்ஸியை பார்த்து, நான் தான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன்ல, இங்கே வராதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்போ ஏன் வர்ற, இதான் கடைசி தடவை, இனிமேல் நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மாசான் என்ற அந்த கதாபாத்திரம் சொல்லுது. அந்த இளம்பெண் அங்கிருந்து புறப்பட்டு படகுல போய் உட்கார்றா. அந்த படகை ஓட்டி வந்தவர் அந்த இளம்பெண்ணினுடைய மாமா. அவங்க திரும்பி போகலாம் அப்படின்னு வரும்போது கடுமையான சூறாவளி புயல் உண்டாகி கடலில் மிகப்பெரிய கொந்தளிப்பு உண்டாகி அவங்க பயணம் செய்து வந்த படகு அந்த சூறாவளியில் சிக்கி அலங்கோல நிலைக்கு ஆளாகி அந்த இளம்பெண்ணினுடைய மாமா மரணத்தை தழுவ வேண்டிய நிலை உண்டாகிறது. இப்படிப்பட்ட நிலை உண்டான உடனே கடலுக்குள் பாய்ந்து சென்று அவளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று மனதில் நினைக்கக்கூடிய மைக்கேல் மேசான் கடலுக்கு அடியில் சென்று அந்த இளம்பெண்ணை மட்டும் காப்பாற்றி மேலே கொண்டு வந்து விடுகிறார். பலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இளம்பெண்ணுடைய உடம்பில் இருக்கக்கூடிய காயங்கள் இதெல்லாம் குணப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை செய்து இந்த இடத்துல இருந்தால் மட்டும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்திற்கு சென்று மருந்துகள் இவற்றையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து தான் அவளை குணப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நிலை உண்டாக அவர் பயணம் செய்து அங்கு போய் அப்படி வரும்போது சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதில் அவருடைய உருவத்தை பார்த்து இவரை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இவர் எங்கு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அவரை தாக்குவதற்காக அங்கு வருகிறார்கள். தனக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது, தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய ஜெஸ்ஸி என்ற அந்த இளம்பெண்ணுக்கு எதுவுமே நேரக்கூடாது என்பதை மனதில் வைத்து கொண்டு செயல்படக்கூடிய மைக்கேல் மேசான் தங்களை தாக்குவதற்காக வந்த அந்த மனிதர்கள் அனைவரையும் தீர்த்து கட்டிவிட்டு அந்த இளம்பெண்ணுடன் அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறார். அவர் போகக்கூடிய இடங்களிலெல்லாம் எப்படிப்பட்ட அசம்பாவித சம்பவங்கள் நேர்கின்றன, அவரை தாக்குவதற்காக எப்படிப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள், எப்படிப்பட்ட ஆபத்துகளையெல்லாம் அவர்கள் இருவரும் சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகிறது. தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அந்த இளம்பெண் தனித்து போராட வேண்டிய நிலை உண்டானால் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு தன்னைத்தானே அவள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக துப்பாக்கி ஒன்றை அவளுடைய கையில் கொடுத்து அந்த துப்பாக்கியை எப்படி இயக்குவது என்பதையெல்லாம் அவர் அவளுக்கு கற்றுத் தருகிறார். மைக்கேல் மேசான் மீது அளவற்ற அன்பையும் பாசத்தையும் வைக்கிறாள் ஜெஸ்ஸி. அந்த கதாபாத்திரத்தின் மீது அவள் காந்தமென ஈர்க்கப்படுகிறாள். படத்தினுடைய பிற்பகுதியில் வரக்கூடிய காட்சிகளில் ஜெஸ்ஸியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பல கடுமையான முயற்சிகளை செய்து பல ஆபத்தான இடங்களுக்கெல்லாம் போய் எந்த அளவிற்கு ஆழமாக மேசான் பாடுபடுகிறார் என்பதை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிக்கு சற்று முன்பு எப்படியாவது இந்த நாட்டிலிருந்து அவளை தப்பித்து வைத்தே ஆவது என்று முடிவு எடுக்கக்கூடிய மைக்கேல் மேசான் அதற்கான உத்தரவுகளை பெற்று அவளை கடல் வழியாக எப்படி கடத்தி கொண்டு சென்று பயணிக்கும்படி செய்கிறார் என்பதையும் அவரிடமிருந்து பிரிய முடியாமல் ஜெஸ்ஸி எப்படி தவிக்கிறாள் என்பதையும்
தான் செல்வதை விரும்பாமல் தன்னுடன் எப்போதும் மைக்கேல் மேசான் இருக்க வேண்டும் என்பதையும் அவள் எந்த அளவிற்கு உணர்ச்சி வசப்பட்டு வெளிப்படுத்துகிறாள் என்பதையும் நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். ஜெஸ்ஸியை எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் கடல் வழியாக அனுப்பி வைத்து விட்டோம் என்ற திருப்தியுடன் இருக்கக்கூடிய மைக்கேல் மேசான் தன்னை எப்படியும் கொன்றுவிட வேண்டும் என்பதை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை எந்த அளவிற்கு சிறிதும் எதிர்பாராமல் தீர்த்து கட்டுகிறார் என்பதையும் பார்த்து அந்த கதாபாத்திரத்தின் மீது நமக்கு அளவற்ற மதிப்பு உண்டாகிறது. படம் முடிவடைவதற்கு சற்று முன்பு ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறாள் ஜெஸ்ஸி. அப்போது அவளுடைய கையில் ஒரு பொட்டலம் கொண்டு வந்து தரப்படுகிறது. அந்த பொட்டலத்திற்குள் இருப்பது சதுரங்க விளையாட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய காய். அதை கொண்டு வந்து கொடுத்தது யார்? ஒரு நடுத்தர வயதை தாண்டிய மனிதர் இதை உங்களிடம் கொடுக்க சொன்னார் என்ற தகவல் அங்கு கூறப்படுகிறது. சற்று தூரத்தில் அவளுக்கே தெரியாமல் மறைந்து நின்று கொண்டு மைக்கேல் மேசான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்தான் இதை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். அவர் இறக்கவில்லை, உயிருடன் தான் இருக்கிறார். அதுவும் ஸ்பெயினில் தான் இருக்கும் இடத்திற்கு மிகவும் அருகிலேயே இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட ஜெஸ்ஸி புன்னகை ததும்பும் உதடுகளுடன் அந்த செஸ் காயின்களை பார்த்து கொண்டே இருக்கிறாள். இப்படிப்பட்ட கவித்துவத்தன்மை கொண்ட காட்சியுடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. ஜேசன் ஸ்டேத்தம் இவர்தான் மைக்கேல் மேசான் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். நடுத்தர வயதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு அதிகம் பேசாமல் உடல் மொழியாலேயே சிறப்பை சேர்க்க வேண்டுமோ அதை இந்த நடிகர் படம் முழுக்க அருமையாக செய்து அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் ஆழமாக உயிர்ப்புடன் பதிய வைத்திருக்கிறார். போதி ரே பிரத்னாச் இவர்தான் ஜெஸ்ஸி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளம் பெண். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். தன்னுடைய அழகான தோற்றத்தாலும் சிறப்பான நடிப்பாலும் நம்முடைய உள்ளங்களில் நீங்காத இடத்தை இந்த இளம் நடிகை பிடிக்கிறார் என்பதுதான் உண்மை. மேனஃபோர்ட் என்ற கதாபாத்திரத்தில் பில் நிகி மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார். படம் முழுக்க வருகிறார் நவோமி நிக்கி. பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இவருடைய பங்களிப்பு இந்த திரைப்படத்தில் இருக்கிறது. வார்டு பேரி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையையும் திரைக்கதையையும் எழுதியிருப்பவர். ஒரு மாறுபட்ட கதையையும் திரைக்கதையும் எழுதியதற்காக இவரை தனிப்பட்ட முறையில் நான் பாராட்டுகிறேன். மார்ட்டின் ஆல்கிரன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இவருடைய ஒளிப்பதிவு திறமை படம் முழுக்க பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. டேவிட் பக்லே இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை இவருடைய இசையமைப்பு பணி கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்பதை படத்தை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. ரிக் ரோமன் வாக் தான் எடுத்திருக்கக்கூடிய இந்த கதையை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கிறார். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை இவருடைய இயக்கம் கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஒரு மாறுபட்ட கதை கருவை கொண்ட UK மற்றும் அமெரிக்க திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் ஷெல்டர் என்ற இந்த திரைப்படத்தை பாருங்கள். ஒரு அருமையான திரைப்படத்தை பார்க்கிறோம் என்ற உணர்வு இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும்.